ஹாய், இன்றைக்கி ஒரு சூப்பரான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து சொரக்காய் தான். சொரக்காய் வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. கிரேட் பண்ணிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணி ஒரு ஓரமாக வந்து ஒரு 5 to 10 minutes வந்து அப்படியே விட்டுருங்க. அதில் வந்து தண்ணி நல்லா வெளியில் வரும். இது கடையில் வந்து உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஸ்பைஸ் அதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆனியன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கொரியண்டர் லீஃப் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொரியண்டர் லீஃப் இல்லை, அதனால் நான் வந்து அதை ஆட் பண்ணிக்கல. நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம், கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி. நான் வந்து இன்றைக்கி வெறும் ஆனியனும் க்ரீன் சில்லி மட்டும் தான் ஆட் பண்ணேன். நல்லா ஃபைன் சாப்பாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமாக கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, சொரக்காயில் வந்து ஒரு அடை மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நல்லா ஒரு 10 minutes அது ஊறினதுக்கப்புறம் அதை பிழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வரும். பிழிஞ்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இது மூணுத்தையும் போட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட வந்து நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கடலை மாவு இருக்கும்ல, அது வந்து கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அந்த மாதிரி கடலை மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மொறுன்னு வரணுங்கிறதுக்காக அரிசி மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு நீங்கள் கரெக்டாக ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கல்லை வந்து இந்த மாதிரி எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு நல்லா வந்து அடை மாதிரி அதிலே போட்டு நல்லா தட்டிக்கணும். உங்களுக்கு அடை அதிலே தட்ட வரலன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கவரில் அந்த மாதிரி அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதில் தட்டி நீங்கள் இந்த மாதிரி கூட போடலாம். நான் வந்து இன்றைக்கி இதிலே வந்து ஒரு சின்னதாக அடை மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். இது நீங்கள் வந்து குழிப்பணியாரம் மாதிரி கூட நீங்கள் உருட்டி குழிப்பணியாரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி நீங்கள் கூட பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து உள்ளே கொஞ்சம் மாவாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் அந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த அடை டக்குன்னு ஏதாவது மாவு இல்லை, இட்லி மாவு இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.